ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவு சம்பந்தம் இருக்கு? ஆன்மீகம் இல்லைன்னா ஜோதிடமே கிடையாது. ஆன்மீகம் தான் எல்லாத்துக்கும் மூலக்கம். ஜோதிடத்தில் நம்ம சயின்ஸு எல்லாமே பேசணும். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பலர் கோயிலுக்கு போகிறாங்க. வேறு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இப்போ ராகவேந்தர் கோயில் போகிறவங்க இருக்காங்க, சீரடி சாய்பாபா பார்க்குறவங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவதுங்க, நிறைய பேர் நீங்கள் இன்னும் பார்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபத்தை தான் வச்சு கும்பிட்றது. நிறைய பேருக்கு ரொம்ப சிறப்பான தரிசனம் செல்வி உன்னால் கிடச்சிதுன்னு. நிறைய பேர் காசியை முடிச்சுட்டு ஓடி ஓன்னு என்கிட்ட அழுதவங்கலாம் இருக்காங்க, உன்னால் எனக்கு இதுன்னு. நான் காசிக்கு முயற்சி பண்ணல. நான் எப்பவுமே ஒரு விஷயத்தில் க்ளீனாக இருப்பேன். இல்லை, ஒரு குரு வச்சுக்கிறது அவசியமா? கண்டிப்பாக. இல்லையா? இந்த குருன்றது வணக்கம். வணக்கம். ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவு சம்பந்தம் இருக்குது? ஆன்மீகம் இல்லைன்னா ஜோதிடமே கிடையாது. ஆன்மீகம் தான் எல்லாத்துக்கும் மூலக்கம். ஜோதிடத்தில் நம்ம சயின்ஸு எல்லாமே பேசலாம். அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா அந்த ரூலர் ஆஃப் த பிளானட்டுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது அந்த பிளானட்டை போய் சரணாகதி அடைஞ்சது தெய்வத்துக்கிட்ட தான். இல்லைனா நவகிரக கோயிலெலாம் நம்ம ஏன் கட்டணும்? இப்போ நீங்கள் போனீங்கன்னா திருவெண்காடு புதஸ்தலம் என்றாலும் அந்த திருவெண்காடு புதஸ்தலத்தில் புதனுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா அங்கே சிவன். அதுதான் நம்மளுடைய கணக்கு. இப்போ நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலம் போனாலும் ஆபத் சகாசுவரன்றது எதுக்கு சொல்கிறோம்? ஸோ ஆன்மீகமும் ஜோதிடமும் பிரித்து பார்க்குறதெல்லாம் சும்மா பேசலாம். எல்லாருக்கும் அதுதான் அல்டிமேட். ஆன்மீகம் தான் முதலில் எப்பவுமே. நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்களோ இல்லையோ, தெய்வ பக்தியோடு இருந்தாவே ஜோதிடம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறது அதுதான். கோளர் பதிகத்தை படிக்க படிக்க கோள்கள் என்ன செய்யும் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்ல இது மகா முனிவர் சொல்லியிருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சிவனை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, அம்பாளை கும்பிடுங்க, ஒரு குருவை கும்பிடுங்க, ராகவேந்திர கும்பிடுங்க, சாய்பாபா கும்பிடுங்க, இல்லை அல்லாவை கும்பிடுங்க, ஜீசஸை கும்பிடுங்க. யாரை கும்பிட்டாலும் டோட்டல் சரணாகதி ஆகிட்டேன். அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும்னு நம்பிக்கை இருந்தால் மற்றது எதுவுமே தேவையில்லைன்றது தான் என் கணக்கு. இப்போ எனக்கு ஏதாவது இருந்தால் நான் என் குருநாதர் தான், ராகவேந்தர் தான் கும்பிடுவேன். என் குருநாதரை எப்படி கும்பிடுவேன்? நான் எல்லா குரு கோயிலுக்கும் போவேன். சாய்பாபா நண்பர்கள் கூப்பிட்றாங்கன்னா உடனே போயிடுவேன். ஏன்லாம் கேட்க மாட்டேன். அதே போல் கிறிஸ்துவ இதில் சர்ச்சுக்கு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அதில் எனக்கு ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சர்ச்செல்லாம் ரொம்ப பிடித்த சர்ச்சு. என் கெலட்டே ஸ்கூல் சர்ச்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த சர்ச். அதே போல் மவுண்ட் ரோடு தர்காலாம் எனக்கு ரொம்ப டக்குன்னு உள்ளே போயிடுவேன். ஏதாவது ஒரு மைண்டில் ஒரு மாதிரி ஆசிலேஷன் இருந்தால் போய்டும். உங்களுக்கு எந்த இடம் குட் வைப்ரேஷன் இருக்கோ அந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் கண்டிப்பாக கொடுக்கும், கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஆன்மீகத்தில் அது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் உங்களுக்கு கிரகச்சாரங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கீங்க. ஜோதிடத்தை நம்பாதவங்களாம் இருக்காங்க, ஜோதிடத்தை பார்க்காதவங்களாம் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு என்ன விதிக்கப்பட்டதோ, அவங்க எதற்காக வந்தார்களோ அதை நிர்ணயிப்பது இறைப்புடைய அனுகூலமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஆன்மீகம் என்றது இறை தொண்டு என்பது, இறைவனுடைய திருவடி என்பது எல்லா மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ரொம்ப புனிதமானது தாயின் திருவடி தான். அதை தான் நான் பார்க்குறேன். ஜோதிடம் தெய்வத்துக்கு வந்த பிறகு தானே எல்லாமே வந்தது. ஸோ அதையும் எப்படி பிரித்து பார்க்குறேன். இப்போ பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பலர் கோயிலுக்கு போகிறாங்க. வேறு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இப்போ ராகவேந்தர் கோயில் போகிறவங்க இருக்காங்க, சீரடி சாய்பாபா பார்க்குறவங்க இருக்காங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் இன்னும் பார்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபத்தை தான் வச்சு கும்பிட்றது இருக்குது. எந்த கோயிலுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த தீபம் தான் தெய்வம்னு அவங்களுடைய வழி. அது நம்மளுடைய ஜீன் பரம்பரையாக நமக்கு கொண்டு கற்பித்ததுனால தான் இப்படி. சிலர் அதை மீறி போவாங்க. அது தேடுதல்னு ஒன்று உண்டு. இப்போ ரஜினி சார் பாபா கேவுக்கு போகிறாருன்றது அந்த தேடுதல் தான். அது இந்த தேடுதல் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மீக தேடுதல். அந்த தேடுதல் உங்களுக்கு ஒரு லெவல் இருக்கும், எனக்கு ஒரு லெவல் இருக்கும். எனக்கு கூட நிறைய தேடுதல் நார்த் இந்தியா கோயில்களுக்கெல்லாம் போகணுன்னு தேடுதல் சொல்லிக்கினே இருக்கிறேன்னு தவிர நான் போனதே இல்லை. அதிகபட்சமாக நான் போனேன்னா பாம்பேயில் சித்தி விநாயகர் போயிருக்கேன், மகாலட்சுமி கோயில். இந்த சனி சிங்கனாப்பூர் பக்கம் வரைக்கும் போக முடியல. ஆமாம். ஸோ காசி கூட நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருக்கேன். காசியில் எனக்கு நிறைய செல்வாக்கு உண்டு.
அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பழக்கம். நிறைய பேருக்கு ரொம்ப சிறப்பான தரிசனம் செல்வி உன்னால் கிடச்சிதுன்னுவாங்க. நிறைய பேர் வந்து காசியை முடிச்சுட்டு ஓடி வந்து என்கிட்ட அழுதவங்கலாம் இருக்காங்க, உன்னால் எனக்கு இதுன்னு. நான் காசிக்கு முயற்சி பண்ணல. நான் வந்து எப்போயுமே ஒரு விஷயத்தில் க்ளீனாக இருப்பேன். நான் போய் தெய்வத்தை பார்க்குறேன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அந்த தெய்வம் நம்மளை விரும்பினா தான் நம்ம போக முடியுன்றதில் நான் க்ளீனாக இருப்பேன். உண்மை. ஸோ அதனால் அந்த தெய்வம் என்னை என்றைக்கு கூப்பிடுதோ அன்றைக்கி பார்க்கலான்னு விட்டுட்டேன். 25 தடவை 27 தடவைக்கு மேலே நான் சபரிமலைக்கு போயிருக்கேன். அப்படியே கண்டினியூஸாக போவேன். சில டைமில் குருசாமி வந்து 2 தடவை 3 தடவைலாம் கூட்டின்னு போயிடுவார். வீரமணி குருசாமின்னு திருவல்லிக்கேணியில் இருந்தார். அவர் தான் எனக்கு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பிள்ளையார்பட்டியும் அவர் தான் எனக்கு காட்டி கொடுத்தார். ஸோ அந்த சமயத்தில் திடீர்னு கண்டினியூஸாக போவேன். ஐயப்பன்மார்களோடைய நிறைய தொடர்பில் இருப்பேன். அந்த ஐயப்பன்னா கூட நான் வெறும் சபரிமலைக்கு போகாமல் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த பஸ்ஸில் டூர் போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எல்லா பாட்ட மக்கள் நம்ம சொகுசெல்லாம் இல்லாமல் கோயிலுக்கு தானே போகிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு கோயிலாக இறங்கி நம்ம இன்னார் நான் இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் காட்டாமல் அவங்களோட போய் நம்மளும் ஒரு தரிசனம் பார்த்துட்டு அவங்க சாப்பிட்ற ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு, இல்லை புளியோதரை வச்சுருப்பாங்க, லெமன்ஸ் ரைஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் எங்கள் குருசாமி அப்படி தான் சொல்லுவார், நீ இப்போல்லாம் வளர்ந்துட்டேன்னு பெரிய பிலிமெல்லாம் காட்டக்கூடாதுன்னுவார். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் நிறைய போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு வாட்டி போனேன். நிறைய கேப் இருந்தது. ஸோ அப்போவே எனக்கு என்னென்னா ஐயப்பன் என்னை கூப்பிடணுன்னா அவர் கூப்பிடுவார். ஐயப்பன் போதும் உனக்கு ரொம்ப வருஷம் தரிசனம், அதுவும் தரிசனம்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தரிசனமாக கொடுப்பார். அந்த ஐயப்பன் சன்னிதானத்திலே அந்த படிக்கட்டிலே சாஞ்சி உட்காந்து நிற்பேன் நான். அதாவது 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அந்த ஐயப்பனுடைய வாசல்லே நின்றுருப்பேன். ஸோ நிறைய பேருக்கே கேட்பாங்க, எப்படி நான் அதை எடுத்து தெரியாது நீ நில்லுன்றுவாங்க, நான் நிற்பேன். நம்ம எதையும் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதில்ல, இங்கேருந்து ஆளை செட் பண்ணியெல்லாம் போகிறதில்ல. அங்கே யாரோ இருப்பாங்க, வா செல்வின்னு கூப்பிட்டு நிற்க வச்சுருவாங்க. அது வந்து இது. அதனால் நம்ம கூட வந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல தரிசனம் கிடைக்கும். சில டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தரிசனம் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் கூப்பிடுகின்ற சமயத்தில் போகிறது தான் சரியாகப்படும். அது வந்து தெய்வத்துக்கு தெரியும் யாரை கூப்பிடணும். சித்ரா லக்ஷ்மணன் கூப்பிடணுமா, செல்வியை கூப்பிடணுமா, குமாரை கூப்பிடணுமா, சுப்பிரமணியை கூப்பிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பிரமாத தரிசனம் பார்த்தேன், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பெருமாள் வந்து நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு வந்து போய் திருப்பதியில் வந்து நீங்கள் என்ன விஐபியாக இருந்தாலும் ரூமுக்கு ஒரு இடத்துக்கு ஓடணும், அடுத்தது தர்ஷனத்துக்கு ஒரு இடத்துக்கு ஓடணும். அதாவது உங்களை வந்து அலைய விடுவாங்க திருப்பதியில். அது என்னவோ தெரில, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பக்தர்களை அலைய விடுறதுல ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம தேடி தேடி போகிறோம்ல, அதனாலப்பா போதும்டா இங்கே வந்தால் ரொம்ப அலைச்சலாக இருக்குதுன்னு நான் விட்டுட்டேன். நல்ல விஐபிஸ் எல்லாம் எனக்கு பழக்கம். என்ன விஐபிஸ் பழக்கம் கொடுத்தாலும் நீங்கள் போய் உங்கள் ஃபிங்கர் வைக்கணும், நீங்கள் போய் டிக்கெட்டு ஒன்று வாங்கணும், நீங்கள் வந்து ரூமுங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அவன் வந்து அங்கே எல்லாமே காஸ்ட்லியாக நம்ம கொடுத்தா கூட அந்த வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்டைல் அது. ஆனால் பெரிய பணக்கார சாமி இல்லை அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நாள் ஆச்சு திருப்பதி போய், டக்குன்னு மந்திராலய சுவாமிஜி கூப்பிட்டாரு, நாளைக்கு நீ திருமலையில் வந்து நின்றுன்னாரு. அங்கே மந்திராலயத்துக்குடைய ராகவேந்திர மடத்துக்கு மடம் இருக்குது, அங்கேயே ரூம்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு 50 ரூம் மேலே இருக்குது. எங்களுக்கு ரூம் எல்லாம் அங்கே அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. சுவாமிஜி சொல்லிட்ட பிறகு வண்டியை உடனே எடுத்து வேஷ்டியை தூக்கி கட்டின்னு போனது தான். ஏன்னா அவர் கூப்பிட்டுட்டு அவ்வளோதான், அவருக்கு தெரியாது. போனோன்னே பார்த்தீங்கன்னா மகாத்வார தர்ஷனம்னு ஒன்று உண்டு, அந்த பீடத்துக்கு உண்டு, மந்திராலய பீடத்துக்கு உண்டு, அங்கே காஞ்சி பீடத்துக்கு உண்டு, மந்திராலய பீடத்துக்கு அது போல் உண்டு. மற்ற பீடத்துக்கு பற்றி எனக்கு தெரியாது. அதில் சுவாமிஜிக்குன்னு அன்றைக்கி தர்ஷன், சாமிஜி கூட 300 பேர் போகலாம். அந்த 300 பேர் வந்து வைகுண்ட வாசல் வழியாக போயிடலாம். சாமிஜி கூட 5 பேர் பிரதான வாயிலில் முன்வாசல் வழியாக யானைகள் வர வச்சு பூர்ண கும்பம் கொடுத்து சடாரி வந்து கோயிலேருந்து வந்து சாமியை பல்லக்கில், அதாவது சடாரி பல்லக்கில் போக சாமி பின்னாடி நடந்து போக, சாமினா நம்ம பீடாதிபதி போய் அந்த துவஜஸ்தம்பம் வழியாகவே, ஆமாம் கிரஜஸ்தம்பம் வழியாகவே மகாதோரம் வழியாகவே முன்வாசல் வழியாகவே நின்று போய் 1 மணி நேரம் சாமிஜியுடைய ஆளுங்களுக்கு மட்டும்தான் தரிசனம் அன்றைக்கி. அருமை. நம்மளை வந்து இதுக்கு நம்மலாம் எந்த அருகதையெல்லாம் எனக்கே தெரியாது.
அதான் நான் சொல்லுவேன், என் தாய் ஆசீர்வாதம் சுமக்கரிச்ச வாங்கினது. நம்மளும் அந்த 5 பேரில் சாமிஜி ஒருத்தர். சாமிஜி நம்ம மேலே உடனே என் பின்னாடியே வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுன்னு போகிறாரு. ஸோ அங்கே பெருமாளுக்கு ஏதோ கேட்டிருக்குது போலுது. செல்வி வரமாட்டேன்றாரு. வர மாட்டேன்றாரு, ரொம்ப போர் அடிக்குது, ஓவர் பிலிமாக இருக்குது எனக்கு, நான் இது மாதிரி தரிசனம் எப்படின்னா எப்படி. அதாவது பெரிய லெவல் ஆளுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாவே இவ்வளோ சேஷ்டியாக இருக்குது. இப்போ மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சாமி கூட கோச்சிக்கலன்னா வேறு யாருக்கிட்ட கோச்சிக்க போனோன்னே இல்லை கோச்சிக்காதுன்னு சொல்லி கூப்பிட்டு. ஸோ இது வாழ்க்கையில் வந்து நமக்கு திருப்பதி தரிசனம்னாவே இதோட ஒரு தரிசனம் என்ன வேணும். அங்கே வந்து 1 மணி நேரம் என்ன அந்த சாமியுடைய வாசல்லே, மூலஸ்தானத்தினுடைய வாசல்லே உட்காந்துக்கினேன். நான் பெரிய கொடுப்பினேன். நான் உட்காந்துன்னு அங்கேயே நின்றுட்டேன். எழுந்து கடைசியாக முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு எல்லோரும் போன பிறகு கடைசியால் தான் நான் கிளம்புனேன். ஸோ அது வரைக்கும் சாமிஜி எனக்கும் இருக்கிற நிறைய நாள் கேப்பெல்லாம் பேசி தீர்த்துக்கணும். ஸோ அதுபோல் நான் ஏன் சொல்ல வரேன்னா, தெய்வம் அது வந்து எல்லோரும் கல்லுன்னு சொல்லுங்கள், அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த சத்தியம் எப்படி இருக்குன்றது மனதால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும். தெய்வம் பேசுமான்னு கேட்பாங்க, நிஜமாக பேசும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் வந்து நிறைய பேருக்கு எல்லா ரூபத்துலேயும் வந்து பேசுகிறது, உணர்த்தல் கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மனிதன்னா நடக்கும். பைத்தியமாக இருந்தால் அது வேறு விஷயம். நிஜமாகவே நம்மளுடைய அன்பு கரெக்டாக இருந்தால் ஏக குரு சர்வஜயம்னுவாங்க. நான் வந்து அந்த குருவில் கரெக்டாக இருப்பேன். ஸோ எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த குரு கோயிலுக்கு போனாலும் நான் ராகவேந்திரன் தான் கும்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவர் தான் இந்த ஜென்மத்தில் குரு. ஸோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு குரு நீங்கள் ரமராரை வச்சுருக்கலாம், விசிறி சாமியாரை வச்சுருக்கலாம், திண்டுக்கல் ஐயாவை வச்சுருக்கலாம், யாரை வேணுமா வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையாக வச்சுக்கோங்க. இல்லை ஒரு குரு வச்சுக்கிறது அவசியமா? கண்டிப்பாக. அப்படியா? அந்த குருன்றது கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார். அது வந்து தெய்வ பலத்தோட பெரிய பலம். என்னை பொறுத்தவரைக்கும் தாய்க்கு அப்புறம் குருவாக தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் வாழ்க்கையில் குரு வச்சுருக்கவங்க என்றைக்குமே அழிஞ்சு போனதாக சரித்திரம் கிடையாது. இந்த ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வேலைக்கிழமை மட்டும் அவங்க அதை தான் விரும்புவாங்க. அந்த வேலைக்கிழமை மட்டும் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு, ஒரு பசுமாடுக்கு ஒரு கீரை. குருவெல்லாம் பெருசாக அவங்கள வந்து அதை செய் இதை செய் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறதில்ல. அந்த ஒரு நாள் நீ யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணு. இல்லைன்னா நம்ம பிறந்த கிழமை இது போல் செஞ்சாவே பெரிய அனுகூலம் கிடைக்கும். யாராக இருந்தாலும் ஒரு குருவை வச்சுக்கிங்க. ஆனால் குரு வந்து எப்படின்னா, செல்வி ராகவேந்திர கும்பிட்றனால நீ கும்பிடுன்னு நான் சொல்ல மாட்டேன். குருவுக்கு உங்களை தேடி பிடிப்பார், குருவே உங்கள்கிட்ட வருவார். அதுதான் முக்கியம். யார் மூலியமாக அது குரு காட்டுவார். நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கிறச்சா, ராகவேந்தர் கோயிலில் இருக்கிறச்சா எனக்கு தெரியாது. நாங்கள் ட்ரிப்ளிகேனில் சுற்றின்னு தான் இருப்போம். ரஜினி அங்கே வந்த பிறகு நாங்கள்லாம் ரஜினி ஃபேன்ஸ். ஸ்கூல்லேருந்து ஓடி போய் ரஜினி வராரு இந்த கோயிலுக்குள்ளே போகிறோன்னா, ரஜினியே எனக்கு இவர் தான் குருன்னு பேசுகிறச்ச நான் அப்படி போய் பிடிச்சது தான். எனக்கு தெரியாது. ஏன்னா எங்களுடைய ட்ரிப்ளிகேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மடம் இருக்கும். ஆமாம். அந்த அக்ரகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்சாதி கோயில் சுற்றி நிறைய மடம் இருக்குது. நிறைய இருக்குது. நிறைய மடங்கள் உண்டு. உத்திராட மடம் இருக்குது, ராகவேந்தர் மடம் இருக்குது, அகோபில மடம் இருக்குது. ஆமாம். ஸோ இதில் வந்து அந்த தேடுதல் வந்து அந்த குருவுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா அவரே கூப்பிடுவார். அது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். நிறைய பேருக்கு உண்மை. அதே போல் நம்மளோட மனிதர்களில் வாழ்கிறவங்களே நமக்குன்னு ஒரு வேவ் லென்த்தெல்லாம் நல்லாயிருக்கும். அது போல் வேவ் லென்த் இருக்கிறச்சு நம்ம போய் பிடிச்சிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அவங்களே அது பாட்டு தேடி வரும். ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர்ஜி கூட எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லைனாலும் ஒரு நண்பர் மூலிமா தான் அறிமுகம். எனக்கு ராஜபாளையம் ரவிசங்கர் அதில் அறிமுகமாகி கொஞ்சம் நாளில் நெருக்கமாகி இப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் ஏதாவதுன்னா பிஆர் ஒர்க்கெல்லாம் செல்வி தான் பார்த்துக்கிறது. அருமை. அதே போல் வந்து வேலூர் வந்து எங்கள் சொந்த ஊர், எங்கள் அப்பாவுடைய ஊர். அதனால் அங்கே வந்து அந்த வெள்ளூரில் எனக்கு தெரியும், அது ட்ரை பிளேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு கந்தக பூமின்னா வெள்ளூர் தான். வெள்ளூருடைய வெயில் கால தட்பவெட்பநிலை தான் மற்ற ஊருங்களுக்கு ஒரு இதம் தரும். வெள்ளூர்லேயே இப்படி இருக்கிறாங்க, அப்போ நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு ஆசைப்படுவோம். ஏன்னா ஏசி இல்லாத காலத்தில் 114 120 பார்த்தவங்க நான். ஆமாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி
ஊற்றி தான் படுப்போம் நைட்டு. அந்த நாங்கள்லாம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் இந்த வெயில் காலத்தில் அந்த இடத்துலலாம் தண்ணி நீங்கள் கொதிக்கும். சிலர்லாம் ஐஸ் கட்டியே போட்டு படுப்பாங்க. அப்போல்லாம் ஏசி கிடையாது. ஆமாம். அப்பேற்பட்ட ஊரில் தங்க கோயில் கட்டி சுற்றி காடுகளாக கொண்டு வந்து எல்லாமே மரமாக செடியாக கொடியாக ஒரு பசுமையான ஒரு வனத்தை கொண்டு வந்து ஒரு மனிதர் ஸ்ரீ ரூபத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் அவரே அதை டிசைன் பண்ணி அந்த டிசைனில் ஆரம்பித்து வெள்ளி விநாயகரை வச்சு 1750 கிலோ அது. அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா 890 கிராம் வைடூரிய கல் இருக்குது. ஒரே கல் 890 கிராம் வைடூரிய கல். ஒரு சாதாரண மனிதர் 45 வயது 46 வயது மனிதர் எந்த பின்பலமும் இல்லாமல் ஆமாம் ஒரே ஒரு புற்று அம்மன், அதுதான் நாராயணி பீடம். ஆமாம். அங்கே உட்கார்ந்து தன்னுடைய அபிரதமான சக்தியால் சித்தர் அவதாரமாக இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1680 கிலோ கோல்டை கொண்டு வந்து ஒரு தங்க கோயில், ஒரு மனிதர் தென்னாட்டில் ஒரு கோல்டன் டெம்பிள் பண்ணி அது ட்ரஸ்ட் பண்ணலாம். ஒரு மனிதனுடைய முயற்சி, அவருடைய ட்ரஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தானே மெயின். கரெக்ட். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நாராயணி அம்மாவாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அந்த தினமும் யாகம் நடக்கக்கூடிய ஒரே கோயில். 365 நாளும் யாகம் நடக்கும். 1000 மந்திரங்கள் இருக்குன்னா 1000 நாள் அந்த மந்திரங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம்னு சொல்லி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மந்திரம் தான் உச்சாடினேன். அது 1000 தடவை. எப்படி லகரி மந்திரத்திலேருந்து எல்லாத்துக்கும் இப்போ 3 வருஷத்துக்கு கண்டினியூஸாக யாகம் இப்போ தான் முடிஞ்சுது. திருப்பி இன்னொரு யாகம் நான் ஸ்டாப்பாகவே இருக்கும். இப்போ சாமி கூப்பிடாமல் நீங்கள் கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ராஜ தரிசனம் கொடுத்துருக்காரு வெங்கடாஜலபதி. அது போன்ற விஐபி தரிசனம் கூட சாமி கொடுக்குறது தானா? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. டிக்கெட்டெல்லாம் வாங்கிடுவாங்க, எல்லாம் ரெடி ஆகிடும், கிளம்பிடுவாங்க, எல்லாம் காட்டுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பரிகார ஸ்தலங்களை பொறுத்த வரைக்கும் சிவஸ்தலம், வைணவத்தலம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. சில பேர் வந்து நரசிம்மர் கோயில் போகணுன்றாங்க, சில பேர் சத்யநாராயணன் கோயில் போகணுன்றாங்க, சில பேர் வந்து வெங்கடாஜலபதி போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய வெவ்வேறு அவதாரங்கள் தான். அப்படி இருக்க அவங்களே வெவ்வேறு கோலத்தில் தரிசிக்கிறதுல என்ன மாற்றம் இருக்குது? அப்படி இல்லைங்க. அதுதான் நல்ல கேள்வி உங்களுக்கு. நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் தெய்வங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குன்னு அவதாரமாக பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ அம்மன் வழிபாடு கூட பார்த்திங்கன்னா உக்கரமான அம்மன் வழிபாடு அதிகரிச்சிருக்கு. சமீப காலமாக உங்களுக்கே நல்லா தெரியும், வாராகியினுடைய வழிபாடு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்? நிறைய இப்போ எப்படின்னா நிறைய பேரால் பாதிச்சிட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஒரு காலத்தில் எல்லாமே சாந்தம், ஒரு காலத்தில் வந்து இந்த அட்சய திருதியன்றது ஒரு திதியை அவ்வளோ அற்புதமான இது. அந்த திருதியுடைய இதில் வந்து என்னன்னா கல்லுப்பு வாங்கி கொடுப்பது தான் விசேஷம். கல்லுப்புக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம். அது மகாலட்சுமியுடைய அவதாரமாக பார்த்தது. அதில் வந்து இப்போ நீங்கள் நகை வாங்கிங்க, தப்பு கிடையாது. செல்வியும் தான் நகை வாங்குற, அது வளரும் என்பது உண்மை. ஆனால்